ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்ன அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல ரீப்ளேஸ் மெத்தட். இந்த ரீப்ளேஸ் மெத்தட்ல நமக்கு உள்ளார 2 வேல்யூ குடுக்கும். அதனோட சின்டாக்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சர்ச் வேல்யூ அப்படின்னு இருக்கு. 2வது வந்து நியூ வேல்யூ. சர்ச் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்ல எந்த வேர்ட சர்ச் பண்ணணும். அந்த வேல்யூ இங்க குடுப்போம். ஸோ 2வது அந்த வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் அத வந்து மாத்தி விடணும். நியூ வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகணுமோ, அத வந்து இந்த இடத்துல குடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு வேரியபிள் நேம் எஸ்டிஆர்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எஸ்டிஆர் டாட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார சர்ச் வேல்யூ வந்து வேர்ல்ட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க ஸ்ட்ரிங்ல. சர்ச் பண்ணிட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி விட்டுரு. ஸோ ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ ஒருவேள இதுல இன்னொரு வேர்ட் இந்த இடத்துல இருக்குது. WORLD அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் சர்ச்ச மட்டும் தான். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ச மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். 2வது மேட்ச்ச அது ரீப்ளேஸ் பண்ணி விடாது. சோ அதுக்காக என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இதுல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண சொல்றாங்க. சோ அது எப்படி யூஸ் பண்றது? சோ அது அ அத பத்தின ஃபுல் டீட்டெயில் மத்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல ரிலேட்டட் வீடியோல நான் லிங்க் குடுத்திருக்கிறேன். சோ டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் குடுத்திருக்கிறேன். சோ அத வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் மெத்தட் அதுல நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 26 பார்ட் 2 ஃபுல்லா பார்த்து எல்லா மெத்தட பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.